ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம சுக்கிர பயிற்சியை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தான் நம்முடைய அனைத்து ஆசையில் நிறைவேற்றக்கூடிய கிரகம். ஒரு மனிதனுக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் என்ன பண்ண, அதை நம்ம அடைந்து தீரணும். நம்மளும் ஒரு பக்கத்தில் ஒரு வண்டி வாங்கிட்டாரா, நம்மளும் வாங்கணும். ஒரு வீடு கட்டிட்டாங்க, நம்மளும் கட்டணும். நம்மளும் வெளிநாடு போகணும். அந்த மாதிரி ஆசைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கிர பகவான். அதை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றியும் காட்டுவார். யாருக்கெல்லாம் சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்குதோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் காலங்களாக அவங்க ஜாதகத்தில் அமையும். சரிங்களா? அத்தகைய கிரகம் தான் சுக்கிர பகவான். நம்முடைய சுகபோக வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒருத்தன் இன்பமாகவே இருக்கான், இப்போவுமே ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சுக்கிர ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு விதி ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் ஆட்சியோ உச்சம் பெற்றுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுக்கிர தசை சுக்கிரத்தில் பெரும் பணக்கார ஆயிடுவாங்க. பொதுவாகவே பெருமானது சொந்தக்காரர் குருன்னு தான் சொல்லுவான். ஆனால் குரு என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் நியாயமான வழியில் தான் கொடுப்பார். சரிங்களா? அளவறிந்து கொடுப்பார். ஆனால் பெருமணத்தை கொடுத்துருவார். அதுவும் நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பெருமணத்தை கொடுப்பார். ஆனால் சுக்கிர பகவான் அப்படி இல்லை. அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அப்படி கிடையாது. சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நல்ல ஒரு நிலையில் இருந்து தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், பணத்தை பாரபட்சமின்றி கொடுப்பார். யோசிக்க மாட்டார். நல்லதோ கெட்டதோ பணமாக சேரும். அதே கிரகம் தான் நம்ம சுக்கிர பகவான். அதே போல் ஒருத்தர் வண்டி வாகனம் வாங்கியிருக்கார், நிறைய வண்டி வாகனத்தில் பிழைக்கிறாரு. ஒருத்தர் கால்நடை மூலமாக நல்ல வருமானம் வருது. ஒருத்தர் பேக்கரி வச்சுருக்காரு, இனிப்பு ஸ்வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கிர பகவான் தான். நம்ம ஸ்வீட் கடை வச்சுருக்காரு, அது மூலம் நல்ல வருமானம் வருது. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்வீட் கடை வச்சுருப்பார், தள்ளுவண்டியில் வச்சுருப்பார். இல்லை சும்மா ஒரு சைக்கிளில் கூட அடுத்துட்டு இனிப்பு எல்லாரும் விற்றுட்டு போயிருப்பார். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு சின்ன கொட்டாய் போட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் கடை வைப்பார். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாளடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன பண்ணுவார், வாடகை கட்டடத்தில் வைப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக அதை வாங்கிடுவார். இப்படி என்ன பண்ணுவார், சுக்கிர பகவான் அவர் வளர்ச்சியை கொடுப்பார். அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார், அந்த விதி ஜாதகம் எல்லாருந்தாருன்னா எப்படி கீழ் மட்டத்திலேருந்து எப்படி கோடீஸ்வரன். இப்போ பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைய வச்சுருவாங்க. அத்தகைய நிலையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சரிங்களா? அதே போல் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடக்கும்போது காசு பணத்தை கொடுத்துருவார். ஆனால் உடல்நிலையில் கவனம் தேவை. அதே போல் மது பழக்கம், தேவையில்லாத பெண்கள் சகவாசம், இதெல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்போ என்ன பண்ணணும், சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடக்கும் பொழுது என்ன பண்ணணும், பண காசு சேரும் பொழுது என்ன பண்ணணும், ஆடம்பர வாழ்க்கையில் சரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. ஸோ அத்தகைய நம்ம சுக்கிர பகவானை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்துகிறாரு, இல்லை வட்டிக்கு விடுறாரு, காசு பண விஷயமாக ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, சொந்த பண விஷயமாக உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அனைத்துமே என்ன யாருன்னா அந்த சுக்கிர பகவான் அதிகம் உள்ளவங்க. அதனால நம்ம சுக்கிர பகவானை எடுத்துக்கிறோம். ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கால புருஷனுக்கு 11ஆம் பாவத்துக்கு போகிறார். மகர ராசிலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். பார்த்திங்கன்னா வருகிற மாசி மாதம் 25ஆம் தேதி 8/3/24 அன்று மகர ராசி அவிட்டத்துலேருந்து கும்பம் அவிட்டத்துக்கு போகிறார். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே என்ன பண்ணுது, அருமையான ஒரு பலன் செய்ய இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். சரி, அது கோச்சார பலன் சொல்லுவோம். கோச்சார பலன்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் விதி ஜாதகத்தில் லக்கண அதிபதி அதாவது உயிர், சந்திரன் அப்படிங்கிறது உடல், அதே போல் தசாபதிங்கிறது ஒரு நல்ல நேரம். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் தான். இதனால் அவங்கவுங்களுக்கு விதி ஜாதகம் இருக்குது. அதே போல் நம்முடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ குறைஞ்ச நாள் தான் வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ ஆரம்பித்த சேனல் தான். தொடர்ந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் நிறையா கொடுக்குறீங்க. அதே போல் நிறையா ஜாதகங்கள் அனுப்புகிறீங்க. உங்களை அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நான் அதுக்கு மேலே நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்கள் ஆதரவு கொடுங்க. அதே போல் நம்முடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசி பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் பாவகம், அதுவும் இந்த சனி நட்பு வீட்டான சனி வீட்டில் கும்பத்தில் பயிற்சி வரார் சுக்கிர பகவான். அது மிதுன ராசிக்கு 9ஆம் பாவகம், அதாவது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானங்கிறது 9ஆம் பாவகம். அதுக்கு அதிபதி மகாலட்சுமி. அப்போ இந்த சுக்கிர பகவானுக்கும் அதிபதி யார், மகாலட்சுமி தான். அப்போ அந்த மகாலட்சுமி பாவத்துக்கு மகாலட்சுமி அதிபதியான கொண்ட அந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆளும்பொழுது உங்களுக்கு வர வேண்டிய தனவரவு, வர வேண்டிய காசு பணம் அனைத்தும் வருங்க. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ
அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு இடம் சம்மந்தப்பட்ட, ஏன்னா அவிட்டத்துக்கு போகிறார், அப்போ இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, சரிங்களா. அதே போல் உங்களுக்கு எந்த வகையான ஆசையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதாவது ஆசைகள் நிறையா இருக்குது, அதுக்கு உண்டான மூலாதாரம் இல்லை, அதுக்குண்டான பணம் காசு இல்லை, அதுக்குண்டான உதவி இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் ஏமாந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா அஷ்டமச்சினி காலத்துலேயே படாத பாடு, சொந்த உறவு, அதாவது உறவுக்காரங்கன்னா யார், பொண்டாட்டினா யார், மனைவினா யார், யார் நல்லலாம், யார் நம்மளை யார் நம்பக்கூடாது, நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்ம என்ன பலனை அனுபவித்தோம், இது எல்லாமே உணர்ந்துருப்பீங்க மிதுனராசி அன்பர்கள். ஏன்னா அஷ்டமச்சினி காலம் அனைத்து வீக்னஸுக்கும் என்ன உங்களுக்கு பலனை கொடுத்துருக்கோம். அத்தகைய நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமேல் ஏதாவது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, ஆசைகள் நிறையா இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இந்த ஒரு மாத காலம் அனைத்து ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய காலமாக இருக்கும். பணம் மூலமாக அனைத்து ஆசைகள் அனைத்து ஆசைகள் நிறைவேறும். சரிங்களா. முதல்ல கடன் பிரச்சனை தீரும். சரியா. முதல்ல ஒருத்தட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கேன் சாமி, ரொம்ப தொல்லையாக இருக்குது, சமாளிக்கவே முடியலை, என்ன பண்ணுறதுன்னு நிறைய அன்புகள் நமக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் சொல்கிறீங்க. இருக்கிறதா இல்லை போகிறதான்னு தெரியல சாமி, ரொம்பலாம் நம்பியிருக்கேன் அப்படின்னு நிறையா விஷயம். நம்ம அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம், ஆய்வு பண்ணி நம்ம பலன்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் இந்த வாழ்க்கையில் விரக்தி மனப்பான்மை இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து மீளக்கூடிய தன்மை இந்த மாதம் கொடுக்குங்க. சரிங்களா. ஏன்னா சுக்கிர பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பாரபட்சம் மட்டும் கொடுப்பார். நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். தொட்டதெல்லாம் நம்ம சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை அப்படிம்பாங்க. அப்போ சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ ஒருத்தர் நடத்துச்சுன்னா தான் பணங்காசு விஷயம் நமக்கு கை கூடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கணும், 15-9. சரிங்களா. அப்போது இந்த சுக்கிர பகவான் இப்போ நல்ல நிலைக்கு போகிறார், உங்களுக்கு நல்ல நிலைக்கு போகிறார். கண்டிப்பாக எதிர்பார்த்த தனவரவு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், தடை தாமதம் அனைத்துமே கிடைக்குங்க. அதே போல் வண்டி வாகன சேர்க்கை வாங்குவீங்க. அதே போல் இடம் சம்மந்தப்பட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். ஏன்னா அவிட்டத்தில் போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சதயத்தில் போகிறார், ராகுத்தில் போகிறார். கண்டிப்பாக எதிர்பாராத பணவரவு கிடைக்கும், திடீர் லாபத்தை அடையக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் குருசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சேமிப்புகள், ஏதாவது இன்னும் நாள் செலவாகிட்டு இருந்தாமே, வரவு 10 ரூபா இருந்தால் செலவு 20 ரூபா இருக்குது அப்படிங்கும் போது மிச்சப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். சரியா. மிச்சப்படுத்தாட்டியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கோடீஸ்வரன் ஆகாட்டியும் ஒரு கடன் தொழிலாளர் பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை நினைக்கிறவங்களுக்கு அந்த மன நிம்மதியை கொடுக்குங்க. ஏன்னா கடன் பிரச்சனை தான் மனிதனுக்கு பெரும் பிரச்சனை. சரிங்களா. அதனால் அந்த கடன் அடையக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதே போல் உடல்நிலையில் கொஞ்சம் கோணமாக இருந்தீங்கன்னா அவங்க ராசி அதிபதி என்ன பண்ணுற மீனத்தில் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பணங்காசு விஷயத்தில் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீருங்க. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா காசு பண்ணலாட்டி ஒருத்தர் பாருங்களேன், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, சென்ட் அதிகமாக அடிப்பாங்க, எப்போவுமே நீட்டாக இருப்பாங்க, அவங்களாம் சுக்கிர ஆதிக்கம் கொண்டவங்க. அதே போல் ஒருத்தர் சுக்கிர தசையோ சுக்கிர பற்றி நினைச்சுப்பாங்களேன், அவங்க 60 வயசு ஆனாலும் சரி, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் பாருங்கள், அவங்களுடைய நீட்னஸையும் பாருங்கள், எல்லாமே. அதாவது 14 வருஷம் பையன் போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணிக்கிட்டு அந்த மாதிரி செயல்படுவாங்க. 60 வயசாக இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் சுக்கிர தசை சுக்கிர புத்தி வருதோ அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு மன மகிழ்ச்சி வரும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்கும், ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், இல்லை ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்குவீங்க, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ ஒரு செல்ஃபோனோ கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ அவிட்டத்தில் போகும்போது உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட யோகம், சதயத்தில் போகும்போது திடீர் லாபம், பூரட்டாதி போகும்போது பண சேமிப்பு. இந்த விஷயந்தான் உங்களுக்கு நடந்த ஒரு மாத காலம் நடக்கும். அதே போல் களத்தில் காரகன், திருமணத்தை செய்யக்கூடிய கிரகம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும். அதேபோல் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குழந்தைக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா சுக்கிலத்துக்கு சொந்தக்கார், பெண்கள் எடுத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு சொந்தக்கார். அப்போ கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னாவே சுக்கில் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஆண்களுக்கு பிரச்சனாவே சுக்கிலங்க நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் யார், சுக்கிர பகவான். அப்போது ஒருத்தருக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விஷயத்தையும் காரகத்தையும் வச்சிருக்க யார், சுக்கிர பகவான். அசுர குருன்னு சொல்லுவார், சுக்கிராச்சாரியார், ஆயக்கள் 64 கற்று வைத்தவர். சரியா. அப்போ அவர் என்ன பண்ணுவார், பாரபட்சமின்றி கொடுப்பார் பணத்தை. சரியா. எந்த வழியில் இருந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் வேணும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாக்கியத்துக்கு போகும்போது மகாலட்சுமி அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு பண யோகத்தை கொடுக்க போகிறார், தன வரவை கொடுக்க போகிறார். அதை பயன்படுத்திக்கங்க.
சரிங்களா? அதே போல் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய நண்பர்கள், நீங்கள் பொதுவாக மிதுனராசி நண்பர்கள், உங்களுக்கு அந்த பெருமாள் உரிய கிரகமும் என்ன சுக்கிர பகவான் தான். சரியா? அப்போ கண்டிப்பாக அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்க போகிறார். சரியா? உத்தியோகம் மூலமாகவோ தொழில் மூலமாகவோ இல்லை பிஸ்னஸ், அதாவது தரகு வேலை பார்ப்பாங்க, கமிஷன் ஏஜென்ட். இந்த கமிஷன் ஏஜென்ட் பார்க்குறவங்க, கட்டடக்கலையில் வேலை பார்க்குறவங்க, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சிடி டிபார்ட்மெண்ட்டு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாமே இந்த சுக்கிர பகவான் ஆதிக்கம் தான். சரியா? அதே போல் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடியவங்க, பேக்கரி வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை வளர்ப்பு மூலம் பெரிய ஆளாக வரக்கூடியவங்க, விவசாய பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நடிப்பு திறமை உடையவங்க, அதிகமாக நடிப்பு திறமை, முக கவர்ச்சி, பேச்சில் ஒரு கவர்ச்சி, இதெல்லாமே சுக்கிரன் தான். சரிங்களா? அப்போ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் என்ன பண்ணணும்? நல்ல நிலையில் இருக்கணும். அதே போல் சூதாட்டம், உழைப்பில்லாத வருமானம், இதெல்லாமே சுக்கிரபவன். அப்போ உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? இந்த சுக்கிரபவன் பாக்கியஸ்தானத்துடைய வர வேண்டிய நமக்கு தனவரவை கொடுக்க போகிறார் இந்த ஒரு மாத காலம். அதுமாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நான் சொன்னது அதே தான், இது பொதுவான பலன்கள். சரிங்களா? அது எந்த வழியில் கொடுப்பார்? ஏன்னா கிரக சேர்க்கையும் முக்கியம். உங்கள் ஜாதக சுக்கிரபவன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க, எந்த கிரகத்தோடு இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அது கேட்டார் போல் உங்கள் முடிவை எடுத்துங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக உங்கள் சுக்கிரபவன் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார். பாக்கிய அதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார், கண்டிப்பாக பாக்கியத்தை கொடுப்பார். அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை, லவ் சக்ஸஸ் ஆகாங்க, கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா லவ்வுக்கு உரிய காரகமும் பார்த்திங்கன்னா அது சுக்கிர பகவான் தான். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு காதல்கள் நிறைவேறும். அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்களும் நடைபெறும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். அது மாதிரி பணங்காசு விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுங்க, கடன் அடையக்கூடிய சூழ்நிலையும் நம்ம பெற்றுத்தரோம். அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்தி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தீரப்போகுதுங்க. அதே போல் உடல்நிலை சார்ந்த பிரச்சனையில் வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா அது வந்து சரியாயிரும். அதேபோல் இந்த ஒரு மாத காலம் உடல்நிலை சார்ந்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் அதிபதி வந்து மீனத்தில் நீசமாக இருக்கிறார். அதனால் உடல்நிலை மட்டும் சற்று கவனம் தேவை. கண்டிப்பாக வருமானத்தை இந்த மாதம் கொடுத்தே தீரும். வருமானம் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அதே போல் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, 10 ரூபா சம்பாதிச்சாலும் யாருக்கிட்டே நம்ம வந்து கை கட்டி நிற்கக்கூடாது. தன்னால், அதாவது சுயமரியாதைன்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையோடு வாழணும். சரிங்களா? அதனால் அத்தகைய நிலையை வந்து இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. நீங்கள் அதனால் உங்களுக்கு எந்த ஆசையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஆசைகள் நமக்கு இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு போகிற கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும். என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க மிதுன ராசி அன்பர்களே. உங்களுக்கு இது கண்டிப்பாக ஜாக்பாட்டான ஒரு நேரம்.